வரலாற்றில் முதன்முறையாக இஸ்ரேலிய இராணுவமானது கத்தாரினுடைய குடியிருப்பு பகுதியை இலக்கு வைத்து தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கின்றது. குடியிருப்பு பகுதி என்றால் கட்டார் நாட்டினுடைய ஏனைய பகுதிகளில் இல்லை, கட்டாரினுடைய தலைநகரான தோஹாவிலேயே இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. அந்த பகுதியில் காணப்படுகின்ற குடியிருப்பு பகுதியில் ஹமாஸ் இயக்கத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் குடியிருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலை வைத்தே இந்த தாக்குதலை நாங்கள் மேற்கொண்டோம் என்று இஸ்ரேலிய தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது ஒரு சாதாரணமான தாக்குதலாக நாங்கள் கருத முடியாது. ஏனென்றால் மத்திய கிழக்கு நாடுகளில் காணப்படுகின்ற கத்தார் நாட்டிலேயே அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய இராணுவ தளமான அல் உதைத் என்ற பெயரில் காணப்படுகின்ற இராணுவ தளம் அங்கேதான் நிறுவப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படுகின்ற போர் பதற்றங்களை நிலைப்படுத்துவதற்காக வேண்டி அடிக்கடி சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகின்ற ஒரு முக்கியமான நாடாகவும் கட்டாரினை குறிப்பிட முடியும். இப்படிப்பட்ட ஒரு நாட்டிற்கே இஸ்ரேலிய இராணுவத்தினரால் இவ்வாறான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. கிடைக்கப்பெற்ற தகவல்களை வைத்து அங்கே என்ன நடந்தது என்பதை பார்க்கின்ற போது தோஹாவில் காணப்பட்ட குடியிருப்பு பகுதியில் இருக்கின்ற ஒரு கட்டிடத்திற்கு இஸ்ரேலிய இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் சப்தங்களும் அதிர்வுகளும் அந்த பகுதி முழுவதுமாக உணரப்பட்டதாக கூறப்படுகின்றது. குறிப்பிட்ட அந்த பகுதி மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதி என்பதையும் தாண்டி அந்த பகுதியில் ஒரு சில நாடுகளினுடைய தூதரகங்களும் பள்ளி வாயில்களும் காணப்படுவதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதல் மூலமாக குறைந்தபட்சம் 39 நபருக்கு மேல் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 20க்கு மேற்பட்டவர்களை காணவில்லை என்றும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஹமாஸினுடைய தரப்பில் இருந்து வெளியான தகவல்களின்படி அமெரிக்காவினுடைய போர் நிறுத்தம் சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட சென்ற ஹமாஸ் இயக்கத்தினுடைய ஹாலில் அல் ஹையா உட்பட ஏனைய தலைவர்களையும் குறிவைத்து இஸ்ரேலிய இராணுவத்தினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலானது தோல்வியை தழுவி இருக்கின்றது. ஆனால் அல் ஹையாவினுடைய மகன் ஹுமாம் என்பவரும் அவர்களுடைய முக்கிய உதவியாளர்களில் ஒருவரும் குறிப்பிட்ட இந்த தாக்குதலில் இறந்து போனதாகவும் முக்கியமான பாதுகாவலர்கள் 3 பேரையும் காணவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலாக ஏற்படுகின்ற மோதல்களுக்கு சமாதானம் பேசுவதற்கு முன்னே வந்த நாடுகளின் பட்டியலில் கத்தாருக்கே முதன்மை இடம் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட நாட்டினுடைய தலைநகரில் இஸ்ரேலிய இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலை ஒரு சாதாரணமான தாக்குதலாக எடுத்துக்கொள்ள முடியாது. இஸ்ரேலினுடைய போர் நடவடிக்கைகள் தற்போது காசாவினை தாண்டி மத்திய கிழக்கு நாடுகளிடம் செல்வதற்கு எடுக்கப்படுகின்ற முயற்சிகளில் ஒன்றாக கூட இந்த தாக்குதலை கூற முடியும். ஏனென்றால் காசாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கின்ற இந்த போருக்கு தூதரக பேச்சுவார்த்தைகள் நடத்தியதும் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தியதும் கட்டார் தான். அதன் அடிப்படையில் இவர்களுடைய தாக்குதல் கத்தார் நாட்டை நோக்கி திரும்பியதால் சமாதான பேச்சுவார்த்தையை நிறுத்துவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு சில நடவடிக்கைகளாக கூட இதை எடுத்துக்கொள்ள முடியும். கத்தார் நாட்டினுடைய வெளியுறவு தூதரக அமைச்சகமானது இந்த தாக்குதலை ஒரு கோழைத்தனமான தாக்குதலாகவும் சர்வதேச சட்டங்களின் விதிமுறைகளை மீறிய ஒரு தாக்குதலாகவும் கருத முடியும் என்று கூறி இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் கத்தாரினுடைய இறையாண்மையும் பாதுகாப்பையும் அச்சுறுத்தும் அளவுக்கு காணப்படுகின்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியிருக்கின்றது. இதற்கு பதிலளிக்கின்ற வகையிலேயே இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகு இந்த தாக்குதலை நாங்கள் தான் திட்டமிட்டு மேற்கொண்டோம் என்று ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு இந்த தாக்குதலானது ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைமையினை குறிவைத்த தாக்குதல் என்றும் கூறியிருக்கின்றார். திங்கட்கிழமை கிழக்கு ஜெருசலம் பகுதியில் நடைபெற்ற தாக்குதலின் போது 6 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதற்காக வேண்டி அதற்கு பதிலளிக்கும் வகையில் ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர்களை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தினோம் என்றும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் அமெரிக்காவினால் புதிதாக முன்மொழியப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கான விவாதங்கள் கத்தாரிலேயே இடம்பெற்றது. அப்படி என்றால் இந்த தாக்குதல் சமாதான பேச்சுவார்த்தையை முறியடிப்பதற்கான தாக்குதலாக கூட இருக்கும் என்ற சந்தேகங்கள் மத்திய கிழக்கு நாடுகளிடமிருந்து எழுந்திருக்கின்றது. இஸ்ரேலினுடைய இவ்வாறான தாக்குதலானது காசாவினை தாண்டி மத்திய கிழக்கு நாடுகளில் காணப்படுகின்ற ஏனைய நாடுகளுக்கு மேற்கொண்ட தாக்குதல்களில் இதுதான் முதல் தடவையா என்று கேட்டால் இதற்கு முதலில் கடந்த 2 வருடங்களில் லெபனான், சிரியா, யமன் மற்றும் ஈரானுக்கும் கூட இவ்வாறான தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அப்படி என்றால் இவர்களினுடைய கொலை வெறியாட்டத்தின் எல்லை தான் என்ன? மத்திய கிழக்கு நாடுகள் தான் இவர்களுடைய எல்லையா என்ற கேள்வியும் தற்போது எழும்பியிருக்கின்றது. 2023 அக்டோபர் முதல் காசாவில் மட்டும் 64,000க்கும் மேற்பட்டோர் இவர்களினால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பல மனித உரிமைகளின் அமைப்புகள் இவர்களுடைய இது போன்ற நடவடிக்கைகளினை ஒரு கொலை வெறியாட்டம் என்று அடையாளப்படுத்தி இருக்கின்றது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கூட நெதன்யாகுவுக்கு எதிராக போர் குற்றச்சாட்டு வலை வீசியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இப்பொழுதோ இவர்களுடைய தாக்குதல் நடவடிக்கைகள் கட்டாரிலும் நடந்திருப்பதால் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற எந்த ஒரு நாட்டுக்கும் இவர்களால் அச்சுறுத்தல் இருப்பதாக தோன்றுகிறது.
வருகின்றது. இப்போது தோஹாவில் இடம்பெற்ற இந்த தாக்குதல் எதிர்காலங்களில் வேறு எந்த ஒரு மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் நடக்காது என்பதை கூறுவதில் உத்தரவாதம் இல்லை. அமெரிக்காவினுடைய முக்கிய தளங்களில் ஒரு தளமான அல் உதை தளமானது கத்தாரில் காணப்படுகின்ற போதிலும் இவர்களினுடைய தாக்குதல் அங்கு நடைபெறுகின்றது என்றால் அமெரிக்காவினுடைய பதில்தான் என்னவாக இருக்கும்? இந்த ஒரு தாக்குதலினை நாங்கள் சாதாரணமான ஒரு செய்தியாக பார்த்துவிட்டு கடந்து செல்ல முடியாது. ஏனென்றால் இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று கத்தார் நினைத்தாலோ அல்லது வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தாலோ அது மத்திய கிழக்கு நாடுகளின் நிலைமைகளை தலைகீழாக மாற்றிவிடும் என்று கூறுவதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. மூன்றாவது உலகப் போர் தோன்றும் என்றால் அது மத்திய கிழக்கு நாடுகளின் உரிமைகளை பறிப்பதால் மட்டுமே நடக்கும் என்பதையும் இங்கே கூறியாக வேண்டும். ஏனென்றால் சமாதான முயற்சிகளின் மையமான கத்தாருக்கே தாக்குதல் நடப்பது மிகப்பெரிய விளைவுகளை உண்டாக்கும். இனி இந்த போரானது காசாவுக்குள் மட்டுமல்ல மத்திய கிழக்கின் பல பகுதிகளுக்கும் பரவ போகின்றது என்பதை யூகிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு மேலும் இது தொடர்பான செய்திகள் கிடைக்க பெற்றால் அதனை உடனுக்குடன் வழங்க நான் தயாராக இருக்கின்றேன் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த காணொளியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.